Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல DMart latest collections எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். DMart வந்து பாத்தீங்கன்னா cheap and best-ஆ இருக்கும். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பிரைஸ்லயே நம்ம நிறைய ஐட்டம் வந்து வாங்க முடியும். இந்த நியூ இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தது. ரொம்ப யூனிக்காவும் இருந்தது. சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கி இருக்கேன். என்னென்ன கிளாஸ் ஐட்டம்ஸ் வாங்கி இருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். DMartோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து சூப்பு மோர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். 149 ருபீஸு. இந்த டீ கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. நிறைய பேர் வந்து கொஞ்சமாக வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பிளேட்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டி சரியில்லை. சாப்பிங் போர்டு இது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து உடனில் இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. இதிலே வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. அந்த பேம்பு இதை விட இந்த இது வந்து நல்லா இருந்தது. 99 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பெரிய கடாய்க்கு தான் கொஞ்சம் செட் ஆகும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பிளாஸ்டிக்ஸே வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எவர்சில்வர் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்தது. டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர், கார்டன் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம இங்கே வாங்கலாம். தோசை தவா பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருந்தது. கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஐட்டம் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸாக இருந்தது. அதோட குவாலிட்டியும் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. டீ கப்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. யூனிக்காகவும் இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்ம யாருக்காவது வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். பட் இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது கொஞ்சம் நம்ம மனசுக்கு வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு வரதோட சரி, குவாலிட்டி எப்படி இருக்குது, அது ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுப்பேன். வீட்டில் ஆல்ரெடி இருக்க பொருள் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, அதை நம்ம தூக்கி போடுறோம், இல்லை ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா மட்டும்தான் வாங்குவேன். ஒரு முனிவர்லாம் வந்து எப்படி அவங்கள வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோலோடு தான் நம்ம வந்து ஷாப்பிங் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பார்த்துட்டு நம்ம வந்து எந்த ஐட்டமும் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். செராமிக் கப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6, 4 அந்த மாதிரி செட்டாகவும் வந்து கிடைக்கிது. சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கிளாஸில் கொடுக்குறாங்க.
நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்ஸ் வந்து கொஞ்சம் பார்ப்பேன். ப்ளஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஏதாவது வாஷ் பண்ணும்போது கீழே விழுந்து உடஞ்சிருமோ, இல்லை குழந்தைங்க ஏதாவது எடுக்கும்போது அதை வந்து கீழே போட்டுருவாங்களோ, ஏன்னா ஈஸியாக பிரேக் ஆயிரும். அதனால கொஞ்சம் எப்போயுமே பயந்துகிட்டே தான் வாங்குவேன். ஆனால் ஒன்ஸ் நம்ம வாங்கினோன்னா அதை வந்து நம்ம நல்லா டேக் கேர் பண்ணி வச்சுக்கணும். லாங் லைஃப் வந்து நமக்கு வரும். அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஆயில் டிஸ்பென்சரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து எவ்வளோ எம்எல் இருக்குது அதுவும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ஜக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மில்கெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயுமே ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸ் மட்டும் வாங்குங்க. இப்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத போது நம்ம அதை வாங்குறது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்னா அதை எங்கே வைக்கிறது, அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமாயிரும். அதனால கொஞ்சம் பார்த்துட்டு தான் நம்ம இதெல்லாமே பை பண்ணணும். இந்த கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த கேப்போடு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு க்ரீன் டீ இல்லை ஒரு காஃபி ஏதாவது வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேணுங்கும் போது குடிச்சிக்கலாம். ஆயில் டிஸ்பென்சர் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாங்கிக்கணும். ஏன்னா ஆயில் நம்ம கிளாஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் வழுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ் நல்லா இருந்தது. பட் இதில் வாங்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினா கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. பட் ப்ரைஸ் ஓகே, 69 rupees தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அது ஓகே. பட் லாங் லைஃப் வருமா அப்படின்றது தெரில. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஷாப்பிங் போகும்போது உங்களுக்கு எது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், எந்த விஷயம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு ஆர்கனைசர், அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். டீ கப்ஸ் வந்து நிறைய பேருக்கு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியா உங்களுக்கு என்ன வந்து வாங்கணும்னு ரொம்ப பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஒரு காஃபி இல்லை சுகர், டீ அதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பிளேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியல. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம வந்து பிளாஸ்டிக் இல்லை கிளாஸ் அதில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. சூடாக நம்ம ஏதாவது வச்சா நம்ம வந்து பயப்பட வேண்டாம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக கல்யாணம் ஆக போகுது, இனிமேல் தான் நீங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் வாங்கிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கிக்கோங்க. டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்குங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கும் போதே காசு பார்க்காதீங்க, குவாலிட்டி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கிச்சன் வந்து செட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு கிளாஸ் தான், பட் அந்த க்ரிப்பாக இருக்கிறதுக்காக மேலே வந்து அந்த எவர் சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மூடி அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இந்த மாதிரி இது தான் வந்து வாங்கியிருக்கேன். கீ வந்து போட்டு வச்சுருக்கேன். 1 லிட்டர் கீ வந்து தாராளமாக இதில் வந்து கொள்ளுது.
₹99 தான். உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல க்ரிப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த எட்ஜஸோடு இருக்கிறதுனால நல்ல க்ரிப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து எப்படியும் ஒரு ₹100 வாங்கினா எங்கள் ஹஸ்பண்டும் சரி ஓகே வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக நான் வந்து காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பாங்க. அதனால நான் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் போகும்போது ஒரு ₹100 பட்ஜெட்டில் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸ் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன். அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போது நான் ஆல்ரெடி இப்போ ஒரு கீக்காக இதை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி கீ போட்டு வச்சுருப்பேன் இல்லையா, அந்த கண்டெய்னர் இப்போ வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது நான் கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த கண்டெய்னர் வாங்கலான்னு தான் மைண்டில் இருக்குது. இது அதே டைப்பு, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. ₹139 அது. உங்களுக்கு ₹100க்கே நல்ல சூப்பரான கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டிமார்ட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு மற்ற இடத்துல வந்து நீங்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். இந்த க்ளோஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்தது. ஸோ இது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்பைசஸ் ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மூடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். லாங் லைஃப் வருமா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இது சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கு இந்த இது கிளாஸில். ஸோ உங்களுக்கு ஒரு ₹25-30 நல்ல நல்ல கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து தோசை தவா ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த கோட்டிங்லாம் போன மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். குழிப்பணியார அந்த சட்டி கூட இதில் இருக்குது. ₹169 வந்து போட்டிருக்காங்க. முடிஞ்சதுன்னா அந்த கல் சட்டி அயனில் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டோன்னா லாங் லைஃப் வந்து உங்களுக்கு வரும். நான்ஸ்டிக் வாங்குறீங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சீக்கிரமே வந்து அது போயிடுது. அதை கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துக்கணும். கரெக்டாக அதை வந்து த்ரோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இது சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து வாங்கிக்கோங்க. சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோன்னா வெளியில் மட்டும்தான் எவர்சில்வர் கோட்டிங் வந்து கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல பிராண்டடாக கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பார்த்து கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் இருக்குது. வெளியில் தான் வந்து உங்களுக்கு எவர்சில்வர் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில்ஸ் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வாங்கணும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. இது வந்து ஒரு 6 months முன்னாடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. எப்பயுமே வந்து வீட்டில் ஒரு 1-2 வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. டக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இதில் போட்டு வைக்கலாம். கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆக்குப்பை பண்ணாது.
இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஏதாவது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், ஆர்கனைசர் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் ஷெல்ஃபோட சைஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வாங்கிட்டு போகலாம். இவங்களோட ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மல்டி ட்ரேவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு எது வேணால் எடுத்துக்கலாம். நான் என்னோடய ட்ரெஸ்ஸு ஆர்கனைசர்லாம் இதில் தான் வந்து பண்ணி வச்சுருப்பேன். நிறையா ட்ரெஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து வாங்கலாம். நிறைய பேர் அந்த கிளாத் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு லாங் லைஃப் வருமா அப்படின்றது தெரியல. பட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ப்ளஸ் லாங் லைஃப் வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்குது. அது அவ்வளோ லாங் லைஃப் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். இதெல்லாம் 99 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சோம்னா எதுவுமே ஆகாது. இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இந்த பெரிய கண்டெய்னர் மட்டும்தான் சூப்பராக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளையிற மாதிரி அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வச்சுட்டு நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் எடுத்து நம்ம வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக சீக்கிரமே போயிடும் அது. இந்த ஸ்ட்ரெயினர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணியெல்லாம் செய்யும் போது இந்த ரைஸை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணணும், வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த கடுகு, சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம கிச்சன் பக்கத்தில் வைக்கிறதுக்கு, அந்த ரேக்கில் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 3 பீஸ் செட்டு. ரேட் ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மெடிசன் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணோன்னா இந்த ட்ரே வந்து ட்ரை பண்ணுங்கள். மெடிசன் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது தைக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது, அந்த நூல் இதெல்லாம் வைக்கணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல இருந்ததுன்னா இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இட்லி மாவெல்லாம் அரைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்கில் நீங்கள் அமௌண்ட் போடும்போது கொஞ்சம் யோசிச்சே வந்து போடுங்க. லாங் லைஃப்பும் இருக்காது, இடத்தையும் அடைக்கும். திருப்பி நல்ல பொருளை வாங்குறீங்க அப்படின்னா இந்த பொருளை தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து வாங்குறது பெஸ்ட்டு. குழந்தைங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட் பவுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.